நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமா உங்கள் வாழ்க்கை என்னும் போராட்டத்திலே நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் தோக்க போகிறதா சரித்திரமே இல்லை. எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்க உங்களுக்கு இந்த இயேசு சகாயம் செய்வார். அப்படியாகத்தான் ஒரு நிகழ்வினை என்று நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்வது ஒவ்வொன்றும் வேதத்திலிருந்து எடுத்து கூறப்படுகின்ற உண்மை சம்பவங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் எவ்வாறு அந்த சிறிய வாலிபனுக்கு சக்தியை கொடுத்து ஒரு பெரிய பெலிஸ்தியனை சாகடிக்க பலம் கொடுத்தாரோ, அதே போன்று உங்களை எதிர்க்கின்ற பொல்லாத சாத்தானை, என்னை எதிர்க்கின்ற பொல்லாத சாத்தானை தேவன் ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சாத்தான் பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள் இவை எல்லாமே பிசாசின் கையிலிருந்து தான் வருகின்றது என்று யோபுக்கு எழுதின புத்தகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்வோம். யோபை சோதிக்க சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்டான், கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறோம் என்றால் தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவனை எப்படி மேற்கொள்வது, சாத்தானை எப்படி மேற்கொள்வது என்று தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லியிருக்கிறார், ஆண்டவருக்கு அஞ்சி பயந்து சாத்தானை எதிர்த்து நில்லுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், அவர் சொல்படி நடக்கணும். சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போயிடுவான். உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை, யார் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இயேசு சொல்கிற வார்த்தை, சாத்தானை எதிர்த்து நில், அவன் ஓடி போய்விடுவான். இப்படியாகத்தான் ஒரு சண்டை வருகிறது. பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு பெரிய சண்டை, பெரிய போர். பெலிஸ்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்க நல்லா உயரமாக ஜிஜாண்டிக்காக இருப்பாங்க. இஸ்ரவேல் மக்கள், இயேசுவின் மக்கள், அவர்களுக்கு அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவன் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் பின்பற்றுகிற சாதாரண குடிமக்கள். அவர்களை சவுல் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க ஈசாயிக்கு 3 மூத்த குமாரர்கள், 3 பேரும் போருக்கு போயிடுறாங்க. போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன பையன் தாவீது அவன் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஈசாயிக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. போருக்கு போன 3 சகோதரர்கள் சரியாக சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீதை அழைத்து, இங்கே வா, நான் உங்ககிட்ட ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் 10 அப்பங்களையும் கொடுக்கிறேன். அவைகளை ஓடி போய் உன் சகோதரருக்கு கொடுத்து 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு தலைவனாக இருக்கிற அந்த ஸ்தானாதிபதிகிட்ட கொடுத்துட்டு
அண்ணன் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு மட்டும் வா என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த தாய் பாருங்க, ஒரு போர் நடக்கிற யுத்த களத்திற்கு 3 சகோதரர்கள் போய் இருக்கிறார்கள். அவனுக்கு அந்த 3 சகோதரர்கள் மேல் கவலை. இந்த சிறிய பையனை அழைத்து, நீ ஓடி போய் அப்பத்தை கொடுத்துட்டு, இந்த ஒரு கால் பயிரை கொடுத்துட்டு, ஒரு மரக்கால் பயிரை கொடுத்துட்டு, அந்த 10 பால் கட்டிகளை அந்த அதிபதிக்கு கொடுத்துட்டு, 1000 பேருடைய ஒரு தளபதி கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு அடையாளம் வாங்கிட்டு வர அனுப்புகிறாங்க. எதை குறிக்கிறது என்றால், அந்த தாய்க்கு அந்த சிறிய பையன் மேல உள்ள விசுவாசத்தை குறிக்கிறார். விசுவாசம், பெரிய விசுவாசம். அவன் என்ன பண்றான்? 22ஆம் வசனத்துல தன் சகோதரர்களை பார்த்து நலமா என்று கேட்கிறார். ஊர்ல கலைச்சு போயிருப்பாங்க, நலமா என்று கேட்கிறார். அப்பதான் அவங்க சொல்றாங்க, எங்க நாங்க நலன்றது, பெலிஸ்தர்களை எதிர்த்து போரிட முடியல. அவன் சொல்கிறான், ஒத்தைக்கு ஒத்தை யாராவது ஒருத்தர் அனுப்புங்க போதும், இது படையெல்லாம் வேணாம், எனக்கு வேஸ்ட். இதெல்லாம் ஒருத்தரை நான் கொண்டுட்டுனா நீங்கள்லாம் எனக்கு அடிமை, என்ன கொண்டுட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமைன்னு சொல்கிறோம். யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து ஒருவனும் முன் வரவில்லை. திரும்பி சவுல் ராஜா சொல்கிறார், அந்த முன் வரவன் ஜெயிச்சான்னா என் பொண்ணை கொடுக்குறேன், என் ராஜ்யத்தில் கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன், பெரிய அதிபதியாக மாத்துறேன், எவ்வளோ சொல்லி பார்க்குறார். ஒருத்தம் கூட முன் வரல. ஒரு படை தளபதியும் முன் வரவில்லை, ஒரு போர் வீரனும் முன் வரவில்லை, ஈசாயின் 3 பிள்ளைகளும் முன் வரவே இல்லை. யாருக்கு விசுவாசம் இல்லை. அவன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிறான். தலைக்கு பெரிய கவசம், மாறுக்கு கவசம், கைக்கு கவசம், காலுக்கு கவசம், சும்மா அப்படியே நிற்கிறான் பாருங்க. அவனை எல்லாம் இப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. அப்போ இவன் சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, 1 சாமுவேல் 17:32 நான் போய் அந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சவுல் ராஜா கிட்ட போய் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, அப்பா சின்ன பையனாக இருக்க, உன்னால் முடியாதுப்பா. அதே 1 சாமுவேல் 17:34 அவன் சொல்கிறான், ஒரு விசன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் என் ஆட்டை கவ்விக்கொண்டது. நான் ஓடி போய் அதன் மேல் பாய்ந்து கவ்விக்கொண்டிருக்கின்ற ஆட்டை பிடுங்கி எடுத்து சிங்கத்தின் தாடையை பிடித்து கிழித்து அடித்து கொன்றேன், கரடியும் அடித்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது சவுலுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒரு சிறிய வாலிபன் ஒரு சிங்கத்தை அடித்து கொண்டிருக்கிறான், ஒரு கரடியை அடித்து கொண்டிருக்கிறான். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் இவனை இந்த பெலிஸ்தீனிடத்திலிருந்து தப்புவிப்பார் என்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கை அவருக்கு வந்துவிட்டார். அவர் உனக்கு எந்த படைகள் வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்கிறார். ஒன்றும் வேண்டாம், என்கிட்ட இருக்கிறதே போதுன்னு சொல்லிட்டு நேராக போகிறான். அவன் கர்ஜிக்கிறான். அவன் ஹைட்டு, அவன் வெயிட்டு, கர்ஜிக்கிறான், சிங்கத்தை போல கர்ஜிக்கிறான். நம்ம பையன் தான் சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டவனாச்சே. இவன் அவனை பார்த்து சொல்கிறான், என்ன எனக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? எனக்குள்ள தேவன் இருக்கார். சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த தேவன், கரடியின் கைக்கு தப்புவித்த தேவன் என்னிடம் இருக்கிறார். அவன் விசுவாசம் பாருங்க. அவன் ஹைட்டு, பாடி, ஆர்ம்ஸு, செஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து பயப்படவே இல்லை. நீங்கள் கூட உங்களை எதிர்த்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. அருள்நாதர் இயேசு உங்களோடு இருப்பாரே. ஆனால் என்ன நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில், வீட்டில், இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில், கட்டுகிற வீட்டில்,
இருக்கிற இடத்துல என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற பெருமிதத்தோடு கர்வமாய் இருங்க. அவன் தாவீது கர்வமாய் இருந்தான். ஏனென்றால் அவனுக்குள் பெரிய விசுவாசம் இருந்தது. எனக்காய் இருக்கிற தேவன் என்னோடு இருக்கின்ற காரணத்தினால் யார் என்னை என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு கர்வம் இருந்தது. அவன் 1 சாமுவேல் 17:50 அந்த உயரமான அரக்கனான கோலியாத்தை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு படை செய்ய முடியாத காரியங்களை, ஒரு அரசர் செய்ய முடியாத காரியங்களை, ஒரு தளபதி செய்ய முடியாத காரியங்களை இயேசுவின் துணை கொண்டு ஒரு சிறிய வாலிபன் எளிமையாக செய்து பிலிஸ்தியர்களை இஸ்ரவேல் ராஜாவிற்கு அடிமையாக மாற்றினான். நீங்களும் நானும் கூட அந்த பையனுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால், தேசத்தை ஆளுகிறவர்கள் உங்களையும் என்னையும் எதிர்த்தாலும், உலகமே உங்களையும் என்னையும் எதிர்த்தாலும், நாம் இயேசுவின் துணை கொண்டு இயேசுவை பத்திரமாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க. நீங்கள் இருக்கிற ஆலயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரலாம், வீட்டில் பிரச்சனை வரலாம், பதவி உயர்வில் பிரச்சனை வரலாம். எதில் பிரச்சனை வந்தாலும் கவலையப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இயேசு உங்களுக்காக தன் ரத்தம் முழுவதையும் சிந்தி உங்களை காப்பாற்றினார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் உங்கள் சாபங்கள், உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தானே சுமந்து தீர்த்தார். ஏன்னா நீங்கள் விசுவாசமாக இருக்கணும், இயேசுவுக்கு விசுவாசமாக இருக்கணும், இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும் என்று இயேசு விரும்புகிறார். நீங்கள் வாழ்கிறது எப்படி எனக்கு தெரியாது. நீங்கள் வாழ்கிற வீடோ, நீங்கள் போகிற காரோ, நீங்கள் போய் இருக்கிற பங்களாவோ உங்கள் கூட வராது. உங்கள் கூட கடைசி வரைக்கும் வர்றது உங்கள் உடம்பு தான். அந்த உடம்பை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். உடம்புக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆத்மாவை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இயேசு சொல்கிறபடி கேட்டு பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த வாலிபனுக்குள்ள விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். வாலிப பெண்ணே, உனக்கு விசுவாசம் வர வேண்டும். நான் திருமணம் செய்தால் கிறிஸ்துவத்தில் தான் திருமணம் செய்வேன் என்று உறுதியோடு வாலிபனும் வாலிப பெண்ணும் இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி தைரியமாக சொல்லுங்க. சொல்ல முடியலன்னா தைரியமாக சொல்கிற எங்கள் வசனங்களை, நாங்கள் சொல்லுகிற பேச்சுக்களை பிறருக்கு பகிருங்க. ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். தினந்தோறும் செய்திகளை கொடுக்க எங்களை உந்தும். எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உங்களுக்கு அன்றாட வேத வசனங்களை உணவாக கொடுத்து உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.